குருவே சரணம் குருவே துணை தினதோறும் அன்னதானம் அந்த வரிசையில் இன்றும் அன்னதானம் என்றும் அன்னதானம் மூட்டை சுவாமிகளின் அருளோடு பக்தர்களின் கருணையோடு இன்று நாம் அரசு மருத்துவமனையில் இரவு உணவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் சித்தர்களின் அனுகூலத்தோடு. இங்கே இருக்கும் பக்தர்கள் இங்கே இருக்கும் நோயாளிகள் குணம் பெற்று குழந்தைகள் வீடு திரும்ப வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் சித்தர்கள் இந்த உணவை மருந்தாக பிரசாதமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அனைத்தும் மூட்டை சுவாமியின் அருள் ஒன்றே. பக்தர்களின் கருணையோடு இது தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக. அது தொடர்ந்து நடைபெற பக்தர்களின் கருணை தேவை, மூட்டை சுவாமியின் அருளும் தேவை. குருவே சரணம் குருவே துணை. அதுவாக நடக்கட்டும். குருவே சரணம். இன்று அன்னதானம் வழங்குறதுக்கு உறுதுணையாக திரு இஃப்ரான் வந்திருக்காங்க. இங்கே அவங்க மருத்துவம் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைக்காக. அவங்களே இன்றைக்கி எடுத்து கொடுக்கறதுக்கு மூட்டை சுவாமிகள் வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி அவருக்கும். அவங்க குழந்தை நலப்பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று தான் கடவுளோட அனுகூலம் தான் இது அவங்க எடுத்து கொடுக்கறது. இன்றைக்கி அது தானாக அமைக்கப்பட்டது. மிக்க நன்றி அவருக்கு இந்த தருணத்தில் நம்ம பதிவிடுகிறோம். குருவே சரணம் குருவே துணை. அதுவாக நடக்கட்டும். வெற்றி நமதே. குருவே சரணம். இன்றைக்கி இஃப்ரான் ஏன் வந்திருக்காரு அப்படின்னா அதில் ஒரு மிராக்கிள் இருக்குது. காரணம் என்னென்னா இன்றைக்கி திரு அப்துல் கலாம் ஐயாவோட இன்றைக்கி நினைவு நாள், 11ஆம் ஆண்டு நினைவு நாள். ஸோ இன்றைக்கி இத்தனை நாளாக இல்லாமல் இன்றைக்கி ஒரு முஸ்லீம் நண்பர் இன்றைக்கி எடுத்து கொடுக்குறாங்கன்னா அது நம்ம ஐயாவோட ஆற்றல், அப்துல் கலாமோட ஆற்றல் தான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. இன்றைக்கி பிறந்தநாள் காணும் சோழிங்கநல்லூர் பகுதியை சேர்ந்த அந்த அம்மையாருக்கும் மற்றும் நமது கமிட்டி உறுப்பினரான திரு சரவணன் ஐயா அவருக்கும் இத்தருணத்தில் வாழ்த்துக்களை பதிவிடுகிறோம். அவங்க மூலயமாகவும் இன்றைக்கி அன்னதானத்தை வழங்குவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு. அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு தினமான இந்த தினத்தில் நம்ம இது அன்னதானம் பண்ணிகிட்ருக்குது. இது ஒரு சிறப்பாக கூட நம்ம